ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் கூட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இன்னும் கூட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு தான் நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது கண்டிப்பாக நடக்க தாங்க போகுது. ஏன்னா அவங்க பண்ணி வச்ச தவறுகளே பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. ஒவ்வொரு தவறுகளாக அவங்கள பின்தொடர ஆரம்பிக்குது. அதில் முதல் பட்சமாக மட்டும்தான் இந்த ஷோரூம் பிரச்சனையில் இவங்க மாட்டியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் பர்சனலாக அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே அவங்க கண்டிப்பாக மாட்டிக்க தான் போகிறாங்க. சீக்கிரமாகவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்புகள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விஜயா கிட்டே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோஹிணியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க இல்லையா. அதற்கப்புறம் ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மனோஜ் அவங்களுக்கு எந்த வகையிலையும் சப்போர்ட்டாக இல்லை. அதை நினச்சி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ மனோஜ் ரூம்குள்ளே வர்றாரு. வந்துட்டு ரோஹிணிக்கிட்ட பேசுகிறாரு. நல்ல வேளை அம்மா ரொம்ப நாள் உங்கள் மேலே கோவமாகவே இருந்துருவாங்களோ, உங்ககிட்ட பேச முடியாமலே போயிடுமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்க கோவத்தை விட்டுட்டு கொஞ்சமாவது இறங்கி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நீ உங்கள் அம்மா சொன்னால் மட்டும்தான் நீ கேட்பல, தயவுசெய்து நீ என்கிட்ட பேசாத மனோஜ். உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நீ எப்படி இருக்க அப்படின்னா இன்னும் ஒரு அம்மா பிள்ளையாக மட்டும்தான் நீ இருக்கிற. நீ அவங்க சொல்கிறத மட்டும்தான் செய்வ. அவங்க என்னை அப்படி அடிக்கிறாங்க, ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட நீ பேசலைல்ல எனக்காக. அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லியிருந்துருக்கலாம். அவங்கள எதிர்த்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவளை அடிக்காதீங்க அப்படின்னு கூட நீ சொல்லியிருந்துருக்கலாம். அதை கூட எனக்காக உன்னால் சொல்ல முடியலல்ல மனோஜ். உனக்கு என் மேலே எந்த விதமான அன்புமே இல்லை. நீ இருந்திருந்தா கண்டிப்பாக நீ பண்ணியிருந்திருப்ப. ஆனால் நீ எதுவுமே பண்ணலை அப்படின்றதுலே ரொம்ப நல்லாவே தெரியுது எந்த அளவுக்கு உனக்கு என் மேலே அக்கறை இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் நீ இதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம் மனோஜ் அப்படின்ற மாதிரி ரோஹிணி நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு உன் மேலே நிறைய அன்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. தயவுசெய்து பொய் சொல்லாத, உனக்கு என் மேலே எந்த விதமான அன்புமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நீ எந்த விதமான ஒரு பிரச்சனையிலும் நீ என்னை கைவிட்டிருக்க மாட்டேன். பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்த உடனே நீ என்ன பண்ணிட்ட, என்னை முன்னால் தள்ளிட்டு நீ பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்ட. ஸோ இதுதான் உண்மையான அன்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீ எனக்காக நின்றிருந்த, ஒரு வார்த்தை நீ எனக்காக பேசியிருந்த அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பாக நம்பியிருப்பேன் மனோஜ். ஆனால் நீ பண்ண விஷயங்கள் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவரோட மூஞ்சில் அடித்த மாதிரி நேரடியாகவே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ மனோஜுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அவர் ரொம்பவே அமைதியாகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ என்னை புரிஞ்சுக்கணும் ரோஹிணி. என்னால் என்ன பண்ண முடியும், நீ என்னை முட்டாள்னு சொன்ன, எனக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. டேய், நான் உண்மையை தானடா சொன்னேன், உனக்கு ஏதாவது தெரியுமா? முதல்ல நான் உன்னுடைய லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பார்க்கில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்காக ஏதாவது பண்ணியா? நீ பண்ணவே கிடையாது. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வரணும், மற்றவங்க மதிக்கும்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் நினச்சேன். உன்னுடைய அம்மா உனக்காக ஏதாவது பண்ணாங்களா? உன்னை படிக்க வச்சது கூட உங்கள் அப்பா தான். ஆனால் உங்கள் அம்மா உனக்காக எதுவுமே பண்ணலை. ஆனால் நான் உனக்காக எல்லா ரிஸ்க்குமே எடுத்தேன். நான் என்ன பண்ணேன், இந்த ஜீவா கொடுத்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியா நான் தான் கொடுத்தேன். உனக்கு எல்லா வகையிலையும் உன் கூடவே சப்போர்ட்டாக நான் உன் கூடவே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் நீ எனக்கு ரொம்ப நன்றி கடன் பண்ணிட்ட மனோஜ். நீ இதெல்லாம் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் உனக்காக இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினச்சா எனக்கு தான் நான் அசிங்கமாக இருக்கும், ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வார்த்தைகளை சொல்லி மனோஜ் ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனோஜ் கொஞ்சம் கூட மசையவே இல்லை. அவர் அவர் சொல்கிறதுலே தான் இருக்கிறாரு. நீ என்னை முட்டாள்னு சொன்ன, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்ன, அப்போ அது மட்டும் தப்பு இல்லையா? நீ சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சரியா? நீ தான் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ நம்ம ரோஹிணிக்கு பயங்கரமாக கோபம் வருது. தயவு செய்து போயிரு மனோஜ், என்கிட்ட நீ பேசவே பேசாத. நீ பண்ண விஷயங்கள்லாம் என்னால் கண்டிப்பாக இப்போதைக்கு மறக்கவே முடியாது. நீ அந்தளவுக்கு எனக்கு பெருசாக என்ன பண்ணிட்ட, தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்கக்கிட்ட பேசவும் இல்லை. அப்போது கரெக்ட் டைமுக்கு யார் வராங்க உள்ளக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயா வர்றாங்க. விஜயா வந்தவுடனே நம்ம ரோஹிணிக்கு முகத்தில் ஆடலை. அவங்க என்ன விஷயத்தை பற்றி பேச வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருக்கும்போதே ஒரு வேலையை பார்த்து விட்டார் இல்லையா. என்ன பண்ணார், அதாவது இந்த ஷோரூம் அப்பாவுடையது. நீ இந்த பணத்தை, இந்த ஷோரூமை யாருடைய பணத்தில் ஆரம்பிச்சிருக்க? அப்பாவுடைய பணத்தில். ஸோ இந்த ஷோரூம் இப்போதைக்கு அப்பா மட்டும்தான், அப்பா தான் இதுக்கு ஓனர்.
நீ வந்து அங்கே ஒரு சாதாரண எம்ப்ளாயி மட்டும்தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னோடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். விஜயாவுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே முதல் இடத்துல யார் இருக்கணும் அப்படின்னா மனோஜ் தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். மனோஜ் மட்டும்தான் அவங்களுடைய ஆசை பையன். ஸோ அவங்கள மட்டும்தான் எந்த வகையிலையும் மனோஜ் ஒரு மிகப்பெரிய முட்டாள் அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த முட்டாளை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க மேலே மட்டும்தான் அன்பாக இருப்பாங்க. முத்துவாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், இவங்கள பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஆனால் இந்த பையன் மேலே மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, இதில் வந்து எங்களுடைய பங்கு இருக்குது. ஆனால் உன்னால் இப்போதைக்கு அந்த பணத்துலேருந்து எங்களுடைய பங்கு உன்னால் கொடுக்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பணத்துலேருந்து பங்கு எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஏன் பொண்டாட்டியும் கேட்க மாட்டா. ரவி உனக்கு வேணுமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு ரவி எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே பாரு, நீ வந்து பலக்குரல்கிட்ட நீ எதற்காகவும் கேட்டு சொல்லு. ஏன் அப்படின்னா இது வந்து பணம் பிரச்சனை, அதனால் உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவரும் கேட்குறாரு. அப்போ ஸ்ருதியும் இல்லை எனக்கு வந்து பணம்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்போது இப்போ இவங்க 4 பேருமே பணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுடைய பங்கையும் வந்து இவங்க ஒரு ஆளாக என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்கெல்லாம் ஓனர் யார் அப்படின்னா அண்ணாமலை தான். இந்த பணம் அவருடைய தான். அப்போ இப்போ இந்த ஷோரூமும் யாருக்கிட்ட ஓனரில் யாருடைய பேரில் இருக்கணும் அப்படின்னா அண்ணாமலையோட பேரில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் நியாயம் அப்படின்றத முத்து வந்து சொல்லிடுறாரு. அப்போ இதை ஸ்ருதி அண்ட் ரவி 2 பேருமே ஏற்றுக்கிறாங்க. இதில் வந்து எங்களுக்கும் சம்மதம், இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அங்கிள் தான் அந்த பணத்துக்கு ஓனர். ஸோ அங்கிள் தான் ஷோரூமுக்கு ஓனராக இருக்கணும். மனோஜ் வந்து அங்கே ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிக்கலாம், மேனேஜராக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ முத்துவும் அதே தான் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீ வந்து ஷோரூமில் ஒரு மேனேஜர் மட்டும்தான், நீ ஓனர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே ரோகிணி வந்து சண்டைக்கு வராங்க. அதே மாதிரி மனோஜும் விட்டு கொடுக்காம சண்டைக்கு வர்றாரு. அண்ணாமலை பெருந்தன்மையாக சொல்கிறாரு, இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாண்டா, எதுக்குடா விடுற, அவன் தான் தெரியாமல் ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டான், பணத்தை வேற 30 லட்சம் ஏமாந்துருக்கான், அவன் அந்த விரக்தியில் வேற இருப்பான், அவனை விட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே சொல்கிறாரு. இருந்தாலும் முத்து என்ன பண்ணலை, விடவே இல்லை. இல்லைப்பா, நியாயன்றது ஒன்று தான், அது நீ 35 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரித்த பணம், இவன் ஒரே நாளில் தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அந்த பணம் உன் கைக்கு வரவே விடாமல் இவன் என்னென்ன கேடுத்தனம்லாம் பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு வந்துட்டு நீ அந்த ஷோரூமில் ஓனராக இருக்கிறது தான்ப்பா கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது இதெல்லாம் பொறுக்க முடியாத விஜயா நேராக ரோஹிணிக்கிட்ட போகிறாங்க. ரோஹிணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட இந்த உண்மைகளை மறைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலையுமே நான் ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன். நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், வெளியில் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். என்னுடைய கணவரை விட எனக்கு என்னுடைய பையன்தான் முக்கியம் அப்படின்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நானே இந்த பணத்தை நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர இந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். என் மேலே உங்கள் 2 பேருக்கும் மரியாதையும் அவ்வளோதான். எனக்கு அதுதான் ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துச்சு. மற்றபடி எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் எந்த விதமான கோபமும் கிடையாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ வந்து எனக்காக ஒரு வேலை பண்ணணும். இப்போ பிரச்சனை என்ன, இங்கே வந்து 27 லட்ச ரூபா பணம் மட்டும்தான் பிரச்சனை. இந்த பணத்தை வந்து நம்ம முத்துவுடைய கையில் தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் எந்த விதமான நமக்கு பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டான், குடைச்சலும் கொடுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் அமைதியாகவே போயிடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 27 லட்ச ரூபா பணத்தை அவங்ககிட்ட தூக்கி எறியணும். இதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீ வந்து உன்கிட்ட தான் இதற்கான உபாயம் இருக்குது ரோஹிணி. நீ வந்து இப்போ என்ன பண்ணுற, உடனே மலேசியாவுக்கு கால் பண்ணு, உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி உடனே ஒரு 27 லட்ச ரூபாயை கொடுக்க சொல்லு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லு. உங்கள் அப்பா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார். அவரை உடனடியாக பணத்தை கொடுத்து விட சொல்லு. இந்த முத்துவோடைய கையில் நம்ம வந்து பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பண்ணிடுவோம், இந்த ஷோரூமுக்கு நீங்களே பழையபடியும் ஓனர் ஆயிடலாம். இதில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து முழுமையான உடன்பாடே கிடையாது. ஆனால் முத்து வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவரை கம்பல் பண்ணி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறான். அதனால் இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இப்போ ரோஹிணிக்கு என்ன அப்படின்னா தூக்கி வாரி போடுது. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல. ஏன்னா இப்போ இது நாள் வரைக்கும் 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 5 லட்சம் வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க எப்படியாவது என்ன பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணாங்க, குட்டிக்காரனை அடித்தாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி இவங்க அதாவது நம்ம விஜயா வந்து அவங்க கைக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. 30 லட்ச ரூபாய் அப்படின்றத அவங்க வாழ்க்கையிலே அவங்க பார்க்காத ஒரு பணம்.
அந்த பணத்தை வந்து ரோஹிணியால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவங்களால கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் ரோஹிணியால் முடியாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து முத்துவுடைய பேச்சை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற 2 பசங்களும் ஒருத்தனுக்கே நீங்கள் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி என்றைக்கும் நம்மளை வந்து சொல்லி காட்டிடக்கூடாது. அதனால் இப்போதைக்கு நானே என்ன பண்ணுறேன், ஷோரூமுடைய பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி மனோஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ஏமாந்துட்டு வர்றான். அந்த கதிர்கிட்ட ஏமாந்துட்டான், இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏமாந்துட்டு வர்றான். இதை தான் முத்து வந்து சொல்கிறான். அதனால் கொஞ்ச நாளைக்கு பண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்குறது ரொம்ப சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விஜயா அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. அப்போது விஜயாவால் அந்த இடத்துல மறுத்தும் பேச முடியல, தன்னுடைய பையனுக்கு ஆதரவாக அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் ஆகிடுது, விடிஞ்சிருது. அப்போது முத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, டேய் செல்வம், இங்கே பாரு உனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு இப்போ நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ சொல்லுடா, எதனாலும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே, இங்கே பாருடா ஒரு நல்ல மாலை 2 மாலை வாங்கிட்டு நீ என்ன பண்ணுற, நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ அவர் எங்கே வர சொல்லியிருப்பாரு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வேறு எங்கே, ஷோரூமுக்கு தாங்க. அப்போது வந்து பார்க்குறாரு, அண்ணாமலை இன்னும் கைலியோட டிஷர்ட்டோட சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, எங்கடா ரெடி ஆகணும், எதுக்குடா ரெடியாக சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லைப்பா உங்களுக்கு இன்றைக்கி பதவியேற்பு விழா, அதாவது ஓனராக நீங்கள் இன்றைக்கி பதவி ஏற்கிற நாள், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே, எதுக்குடா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நான் போய் மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்பப்போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைப்பா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஓனர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டாமா, இல்லைனா அவன் தான் ஓனருன்ற மாதிரியே அங்கே காமிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பான். அதனால் இந்த வேலையை நம்ம வந்து இன்றைக்கே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் உடனே இப்போ என்ன பண்ணுறீங்க, கிளம்பி இங்கே வர்றீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலைகிட்ட சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கிளம்புறதுக்கு போயிடுறாரு. அப்போது இவர் வீட்டில் இருக்க எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு, அங்கே ஷோரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ மீனாவை நீயும் போய் ரெடியாகு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, மீனா நான் எப்போவும் ரெடியாகி தானே அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நீ வீட்லேயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், வெளியில் போனாலும் ஒரே மாதிரி தானே வருவேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. அப்போது மீனாவுக்கு வந்து இது வந்து ஒரு இன்சல்ட்டிங்காக தான் இருக்குது. என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. ஓகே, இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோரூமை காமிக்கிறாங்க. ஷோரூமில் மனோஜ் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு. இன்றைக்கி வந்து வர வேண்டிய சரக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணியும் வர்றாங்க. என்ன மனோஜ் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ரோஹிணி இன்றைக்கி வர வேண்டிய ஸ்டாக் இன்னும் வரல, அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்ருதி வர்றாங்க. ஸ்ருதி வந்தவுடனே ரோஹிணிக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன ஸ்ருதியெல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்ன ஸ்ருதி ஏதாவது வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ரோஹிணி, அதாவது முத்து மீனா அவங்க 2 பேரும் தான் எங்களை வந்து ஷோரூமுக்கு உடனே கிளம்பி வர சொன்னாங்க, அதற்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அப்போது இவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து ஷோரூமுக்கு வராரு, மீனாவை கூட்டிகிட்டு வராரு. அப்போது அண்ணாமலையும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே முத்து வந்து கூப்பிட்றாரு. எல்லாருமே இங்கே வாங்கப்பா, ஒரு நிமிஷம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒருத்தரை முக்கியமான ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே கூப்பிட்டுறாரு. அப்போ மனோஜ் வந்து ஓனர் சேரில் உட்காந்துருக்காரு. நீங்கிட்டு வா மனோஜ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அண்ணாமலையை அங்கே என்ன பண்ணுறாரு, உட்கார வைக்க போகிறாரு நம்ம முத்து. அப்போ அண்ணாமலையோட கழுத்தில் மாலை போட்டு, இங்கே பாருங்கப்பா, இனிமேல் இந்த ஷோரூமுக்கு ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவான இவர் தான் இந்த ஷோரூமுக்கு ஓனர். ஸோ உங்களுடைய சம்பளமாக இருக்கட்டும், இந்த ஷோரூமோட மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அட்வான்ஸோ என்ன தேவையோ, உங்களுக்கு லீவு தேவையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ மனோஜ் சார் வந்து இனிமேல் இந்த ஷோரூமில் யார் அப்படின்னா அவர் ஒரு மேனேஜர் மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்களா, ஸ்டாக் எல்லாம் வருதா போகுதான்னு மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஆனால் ஓனர் யார் அப்படின்னா எங்கள் அப்பா மட்டும்தான். ஸோ இது எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது, என்னடா இது இவ்வளோ நாள் மனோஜ் சார் தானே ஓனர் அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன எல்லாமே மாறுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ ஓகேப்பா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு, இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ மனோஜ் வந்து இந்த இடத்துலையும் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். நேற்று தான் நான் சொன்னேன், அதை இன்றைக்கே வந்து நிறைவேற்றணுமா, என்னை அவமானப்படுத்தணும்னா உனக்கு அதில் அவ்வளோ சந்தோஷம் என்ன, அதை உடனே செஞ்சாகணுன்றதுக்காக இன்றைக்கி காலையிலே ஷோரூமுக்கு கிளம்பி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ரொம்பவே கத்துறாரு.
இங்கே பாருடா, அதாவது நீ பண்ண விஷயங்களும் உடனே தானே பண்ண. உனக்கு எப்போ பணம் தேவையோ உடனே தானே தூக்கிட்டு போனேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தால் தூக்கிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ மனோஜால் ஒன்றுமே பேச முடியல. ஸோ இனிமேல் ஷோரூமுக்கு வந்து அண்ணாமலை தான் ஓனர் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் முத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மீனா, இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எதுக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, தொலைஞ்சு போன இந்த 27 லட்ச ரூபா பணம் வந்து அது எங்கள் அப்பாவுடைய உழைப்பு, அது எப்போ கிடைக்குதோ அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா நான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். வா நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிவிட்டு கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே கோவிலில் வந்து ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 60வது கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு கோவிலில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி மலேசியாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மலேசியாவில் தான் இருக்கிறாங்க போல். அதனால் இங்கே வந்து அவங்களுக்கு பேரன் பேத்தி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஐயர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கிற யாரையாவது நம்ம வந்து பேரன் பேத்தியாக நினச்சி என்ன பண்ணலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம், அவங்கள வந்து இவங்களுக்கு அச்சதை போட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் கரெக்டாக கோயிலுக்குள்ளே வர்றாங்க. அப்போ இது வந்து மீனாவுக்கு தெரிஞ்ச கோவில் தான் அப்படின்றதுனால அந்த ஐயர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையனும் ரொம்ப ரொம்ப தங்கமான பையன், ஸோ அவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து உங்களோட பேரம்பேத்தியாக நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இங்கே வா முத்து மீனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஐயர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு யாருமே இந்த ஊரில் வந்துட்டு இல்லை, அதனால் நீங்கள் வந்து இவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக கல்யாணத்துக்கு நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஐயர் சொன்னோடனே இவங்களும் சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த பாட்டியும் தாத்தாவும் மாலை மாற்றுறாங்க. அவங்களுக்கு கல்யாணமும் முடியுது. அப்போ பேசி பார்க்கும்போது இவங்க மலேசியா அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம மீனாவுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், அதாவது பாட்டி தாத்தா வந்து ரொம்பவே பாவம், அவங்களுக்கு வந்து இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்றைக்கி தானே கல்யாணம் ஆகியிருக்குது, 60வது கல்யாணம். ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கி விருந்து கொடுக்கலாம், நம்மளுடைய வீட்டில் கொடுத்தோன்னா இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட ரோஹிணியோடைய அப்பாவை பற்றி நம்ம ஏதாவது விசாரிக்கலாம்ல, அவரும் மலேசியாவில் தானே இருக்கார், அதுவும் அவர் பெரிய தொழிலதிபர், ரொம்ப பெரிய ஆளுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ மலேசியாவில் எல்லாருக்குமே அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இவங்கக்கிட்ட நம்ம வந்து விசாரித்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்லிடுறாங்க. முத்துவுக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சரின்னு தான் படுது. ஆமாம் மீனா, நீ இன்றைக்கி தான் ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க. இந்த பார்லர் அம்மா வந்து கண்டிப்பாக அதோடைய கல்யாண வாழ்க்கையிலையோ அப்படி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி அதோடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொன்ன விஷயங்களில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஃப்ராடுத்தனம் இருக்கும் அப்படின்ற சந்தேகம் என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு ஆள்கள் கண்டிப்பாக தேவை தான். இவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முத்துவும் நினைக்கிறாரு. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம விசாரித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் தாத்தாவையும் இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பாட்டிக்கிட்டேயும் தாத்தாக்கிட்டேயும் பேசிகிட்டே போகிறாங்க. உங்களுக்கு வந்து மலேசியாவில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்கப்பா, நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுக்கு ரோஹிணியோடைய அப்பா பேர் என்னன்னு கூட தெரியாது. அப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களை பற்றி விசாரிக்க முடியும் அப்படின்னு முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோடனே விஜயா வந்து வழக்கம் போல் கத்துறாங்க, யார் இது, யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இல்லாத இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜயாவுக்கு வந்து ஒருவேளை இவங்க ரோஹிணியோடைய சொந்தமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க, ரோஹிணியை தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் தான் ஒருவேளை ரோஹிணிக்கு ரிலேட்டிவா, அவங்க மாமா சொந்தமா, அப்படி இப்படின்னு அவங்க வந்து அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னே எங்களுக்கு தெரியலம்மா, எங்களுக்கு ரோஹிணின்னு யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னது தெரியாதா, என் மருமக தான் ரோஹிணி, அவள் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது, அவள் பெரிய தொழிலதிபரோட பொண்ணு, அவளை எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ரோஹிணி அந்த இடத்துக்கு கூப்பிடவும் செய்கிறாங்க. இல்லை நீங்கள் என் மருமகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவள் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கா, நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்ததுக்கப்புறமும் பாட்டி தாத்தாவுக்கு பெருசாக தெரியல, ரோஹிணிக்கு அவங்க யாருனே தெரியல. இப்போ என்ன கதை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, எதற்காக அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ வித்தியாசமாக முழிச்சிட்ருக்காங்க. யார் ஆண்டி இவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா உனக்கு தெரியலையா, இவங்க மலேசியாவிலேருந்து தான் இங்கே வந்திருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னோன்னே, ஓ அப்போ ஓசியில் சாப்பாடு போடுறதுக்காக யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து வழக்கம் போல் நக்கலாக பேசுகிறாங்க. இல்லைத்த, நான் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, அதாவது ரோஹிணியும் அவங்க அப்பா வந்து ரொம்ப நாள் பார்க்கல இல்லையா,
இப்போ அவங்க அப்பாவை பற்றின விஷயங்களை இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அவர் எப்படி இருக்கார், அவர் எங்கே இருக்காருன்னு. ஸோ அவர் பெரிய ஆள் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, நான் அதனால தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ தான் விஜயாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக நடக்குதுன்னு புரியுது. ஸோ இவங்கக்கிட்ட ரோஹிணியோடைய அப்பாவை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு விஜயாவுக்கும் ஒரு ஐடியா வருது. ஸோ அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தொழிலதிபர் தெரியுமா அப்படின்ற மாதிரி மொட்டைக்கட்டையாகவே அவங்களும் கேட்குறாங்க. அவங்களுடைய பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் தாத்தாவும் சொன்னோடனே, ரோஹிணி உங்கள் அப்பாவுடைய பேரை சொல்லு, அவர் யார், மலேசியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்கள பற்றியெல்லாம் சொல்லு, பெரிய ஆள் தானே, அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, இப்போ அங்கே உள்ள நிலவரம் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணியை போட்டு குடைய ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இப்போ ரோஹிணிக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதாவது உண்மையிலே அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தானே அவங்க சொல்லுவாங்க, அதுவும் மலேசியாவில் இருந்தால் தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் இப்போ அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரோஹிணி அடுத்த வார எபிசோடில் என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க, இப்போ புதுசாக வந்திருக்கிற பிரச்சனைகள் இது, அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டிக்கிட்ட இவங்க பணம் வாங்கின விஷயமும் முத்துவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வார எபிசோடில் இந்த விஷயங்களும் வெளிவரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ரோஹிணி தனியால் இருந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை மாட்டிட்டு எப்படி முழிக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப தரமானதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.